ஆண்டின் பொதுக்காலம் 3வது வாரம் செவ்வாய்க்கிழமை. அக்வினா நகர் புனித தாமஸ் நினைவு. புனித தாமஸ் அக்வைனாஸின் வாழ்க்கையின் திறவுகோலை பின்வரும் நிகழ்வு வழியாக நாம் அறிய முடியும். நேப்பிள்ஸில் இருந்த டொமினிக்கன் துறவியர் இல்லத்தில் வேதியராக பணிபுரிந்த அருட்சகோதரர் கசட்டா நகர் டொமினிக் ஒரு தடவை புனித தாமஸ் அக்வைனாஸ் சிலுவைக்கு முன்னால் முழங்கால் படியிட்டு ஜெபித்ததை மறைந்திருந்து பார்த்தார். சிலுவையிலிருந்து ஒரு குரல் கேட்டதை ஆச்சரியத்துடன் அவர் கவனித்தார். ஆண்டவருடைய குரல் தாமஸ் அக்வைனாஸிடம் கேட்டது, தாமஸ், என்னை பற்றி அழகாக நன்றாக எழுதியிருக்கிறாய். இந்த கடினமான உழைப்பிற்கு என்னிடம் நீ எதிர்பார்க்கும் வெகுமதி என்ன என்று கேட்டபோது, ஓ ஆண்டவரே, உம்மை தவிர வேறொன்றும் வேண்டாம் என்று சற்றும் தாமதிக்காமல் புனித தாமஸ் அக்வைனாஸ் பதில் கூறினார். கடவுளை தவிர வேறு எதுவும் இல்லை, கடவுள் இல்லாமல் வேறு எதுவும் இல்லை என்பது இவரது வாழ்க்கையையும் இவர் இறையியல் சிந்தனையையும் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அக்வைனா நகர் தாமஸ் மிகச்சிறந்த இறையியலாளர். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் மிக பிரபல்யமாக இருந்தவர். இவர் புனித பட்டம் வழங்கும் செயல்பாட்டு படலத்தில் இவர் அசாதாரணமான எந்த ஒரு தவமும் செய்ததாக சாட்சிகள் சொல்லவில்லை. அவர் புதுமைகளை செய்தார் என்றோ வீரச் செயலினால் அவர் மரித்தார் என்றோ சாட்சிய குறிப்பு இல்லை. ஆனால் அவர் புனிதர் பட்டம் கொடுக்கும் படலத்தில் ஈடுபட்ட எல்லோரும் ஒரே மனதாக, தாமஸ் அக்வைனாஸ் ஒரு தூய்மையானவர், தாழ்ச்சியான மனிதர், கற்பிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர், எளிமை பண்பு கொண்டவர், ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபட்டவர் என்று சொன்னார்கள். தாமஸ் அக்வைனாஸை நேப்பிள்ஸ் ஆர்ச் பிஷப்பாக கோரினார்கள். வேண்டாம் என்று மறுத்தார். மாண்ட் காசினோ துறவர சபையினுடைய தலைவராக கேட்டார்கள். அதையும் மறுத்தார். இதிலிருந்து அவர் எந்த ஒரு பதவிக்கும் ஆசைப்படாமல் தாழ்ச்சியோடு வாழ்ந்தார் என்பதனை நாம் காண்கிறோம். புனித தாமஸ் அக்வைனாஸினுடைய இறையியலையும் தாழ்ச்சியையும் பின்பற்றி 25 ஆண்டு காலமாக நாத்திக வாழ்வு வாழ்ந்த கெவின் ஓஸ்ட் என்பவர் கத்தோலிக்க மறையை தழுவினார். தாழ்ச்சி என்ற வார்த்தை ஹூமுஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வருகிறது. அதனுடைய அர்த்தம் மண். தாழ்ச்சியாக இருப்பவன் மண்ணை போல, புழுதியை போல, சாம்பலை போல இருக்கிறான் என்பது பொருள். எனவே தான் மண்ணிலிருந்து வந்தவன் என்பதை தாழ்ச்சியாய் இருப்பவன் உணர்கிறான். புனித தாமஸ் அக்வைனாஸ் தன்னுடைய வாழ்க்கையில் பல புத்தகங்களை எழுதினாலும் தாழ்ச்சியோடு அவர் தன்னுடைய டொமினிக்கன் சபையிலே வாழ்ந்தார், கீழ்ப்படிந்தார். சும்மா தியாலஜியே என்கின்ற மிகப்பெரிய புத்தகங்களை எழுதினார். ஆனால் அவருக்கு கடவுளுடைய அனுபவம் கிடைத்த போது இந்த அவருடைய எழுத்துக்களை எல்லாம், இறையியல் சிந்தனைகளை எல்லாம், இறையியல் கோட்பாடுகளை எல்லாம் வெறும் குப்பை என்று கருதினார். அந்த கடவுள் அனுபவத்திற்கு முன்னால் இவையெல்லாம் வெறும் குப்பை என்று கருதினார். தன்னையே தாழ்த்திக் கொண்டார். எப்பொழுதும் தன்னை ஒரு ஆக்ஸ் என்று, டம் ஆக்ஸ் என்று குறிப்பிடுவார். ஏனென்றால் புனித ஆக்னஸ் ஒரு செம்மறி குட்டியாக இயேசுவினுடைய அந்த மனூரி எடுத்த நேரத்தில் அந்த குகையில் இருந்ததோ அதே போல ஒரு டம் ஆக்ஸாக, எருதுவாக தானும் அங்கே
இருக்கிறேன் என்பதை அவர் சொல்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர் தன்னை கிறிஸ்துவுக்கு மிகவும் பணிந்து நடந்தார். அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அவர் சொன்ன வாக்கியம், மிக முக்கியமான வாக்கியம், கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு எவ்வளவு விளக்கங்கள் கொடுத்தாலும் அது போதுமானதாக இருக்காது. கடவுள் நம்பிக்கை உள்ளவனுக்கு விளக்கங்கள் தேவையே இருக்காது. எனவே ஒரு எளிமையான, ஒரு தாழ்ச்சியான, ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் நம்முடைய புனிதர். ஒரு தடவை அவரோடு இருந்த பிரதர்கள் மேலே குதிரை பறக்கிறது என்று சொன்னவுடன் எழுதிக் கொண்டிருந்த தாமஸ் அக்வைனாஸ் வெளியே வந்து வானிலே பார்த்தார். எங்கே குதிரையை காணவில்லை. அவ்வளவு எளிமையான ஒரு மனிதர், ஒரு குழந்தை உள்ளம் படைத்தவர். எனவே இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது தாழ்ச்சி, இரண்டாவது எளிமை, மூன்றாவது தான் என்ற கர்வம், தான் பலவற்றை எழுதினோம் என்ற கர்வம் இல்லாதவர், இயேசுவை சார்ந்து வாழ்ந்தவர். இவரை போல வாழ நாம் இறைவன் வரம் கேட்போம். ஆமீன்.